கோமியம் குடித்தால் காய்ச்சல் குணமாகும் என்று சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி பேசியது சர்ச்சையாகியுள்ளது. அவரது பேச்சு அறிவியலுக்கு புறம்பானது என பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்க. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சன்னியாசி வந்தாரா, அவர் உடனே அவர் நல்ல ஜுரம் அடிச்சுதான், உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமான்னாரா. அப்பா அந்த சன்னியாசி பேர் மறந்து போயிடுச்சு. அப்பா உடனே சொன்ன உடனே கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாரா. மாட்டு மூத்திரம்ங்கிறது ஒரு மெடிசின். உடனே போய் அங்க மாட்டுல சிவாஸ்தானத்துல கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம். கடகடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்துல தொடர்ந்து போயிடுதான். It's just a miracle. நாங்க சர்ஜரி பண்ணிருந்தா கூட இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்க முடியாது. அப்படின்ற ஒரு பசுல இருந்து எந்த ஐஐடி 19 அதாவது ஐஐடி கரக்பூர் நினைக்கிறேன், அது சரியா தெரியல. டோலக்பூர் ஊர் பேரு. அதனால ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், டைஜஸ்டிவ், இந்த ஸ்டொமக் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இது மாதிரி பல இதுக்கு. சென்னை ஐஐடியினுடைய டைரக்டர் மட்டுமல்ல, பெரிய பெரிய பொறுப்பு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு போன்ற உயரிய பொறுப்புல, நாட்டை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புல ஒரு கம்ப்யூட்டர் துறையில வல்லுநரா இருக்கிறார். அதனால அதிலிருந்து நீங்க பாருங்க, சுத்த முட்டா பசங்க. நமக்கு கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய பெரிய மெடிசன். எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். மாட்டு மூத்திரத்தை குடிங்கன்னு ஒருத்தவன் சொல்றான். அவனுக்கு ஐஐடில டைரக்டர் போஸ்ட், அவனுக்கு சம்பளம் எவ்வளோயா? அது சம்பளம் வந்து சொன்ன பயந்துடக்கூடாது. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. 2,25,000 ரூபாய் வித்தவுட் அலவன்ஸ். பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி. நீங்களா யாருடா? How do I tell you? மாட்டு மூத்திரத்தை குடிங்க அப்படின்னு சொல்றதுக்கு 3 லட்சம் ரூபாய். ஆடா பாவிகளா, அப்படிலாம் எங்க அம்மா எல்லாம் பார்த்தாக்க மாசம் 10 லட்ச ரூபா சம்பளம் தரணும்டா. எங்க அம்மா எல்லாம் சர்வசாதாரணமா வீட்டுக்குள்ள திட்டுவாங்கடா. என்ன மணி எத்தனையாவது என்ன பண்றது, படிக்க சொன்னா விளையாண்டு இருக்கான். அந்த பக்கத்து போய் எப்படி விளையாடுறான் பாரு. அவன் மூத்திரத்தை வாங்கி குடிச்சா கூட உனக்கு இந்த புத்தி வருமானு சொல்லி கேட்பாங்க. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. மாட்டு மூத்திரத்தை குடிக்க சொன்னா அவனுக்கே 3 லட்ச ரூபா சம்பளம். அப்ப அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்? இது ஏன் நம்ம மண்டைக்கு உரைக்காம போச்சு? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறப்பா. அவருக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தின் மீது பிடிப்பு இருக்குது, தவறு கிடையாது. அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி வச்சு. மூன்றாவது, ஒரு பசுமாட்டின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கார், அதுவும் தவறு. இது வேற எங்கேயும் இல்ல. மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த மாட்டுக்களை குஷிப்படுத்துவதற்காக மாடுகளுக்கு ஒரு ஆர்காசம் கொடுப்போமே, அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் மூக்குல சொரணம் இருக்கணும். ஏன் நார்மலா இருக்கிற மனுஷனுங்களுக்கு நாக்குல மட்டும் தான் சொரணம் இருக்கும், முட்டாளுங்களுக்கு தான் மூக்குல சொரணம் இருக்கும். நமக்கு கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய பெரிய மெடிசன். You're a genius, man. You know what? Criminasity, NaCl, sodium chloride, we can still do it. இந்த மெடிசினல் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். தற்குறியே பசுமாட்டு யூரின் குடிச்சா கேன்சர் குணமாகும்னு வாட்ஸ்அப்ல பரப்புது. பசுவே ஆனா கோமாரி நோய் வந்தா செத்து போகுது. மாடு கோமாரி நோய் வந்து செத்து போகுது. மாடு எத்தனை விஷம் கொடுத்தாலும் அந்த மாட்டோட விஷம் சிறுநீர்ல வரதில்லை. அது உங்களுக்கு தெரியுமா? நான் குடிச்சது இல்ல, எனக்கு தெரியாது. தெரியறது இல்லனா அப்ப தெரிஞ்சுக்கணும். ஆனா பசு கோமாரி நோய் வந்தா செத்து போகுது. அவர் பயோடெக்னாலஜிஸ்டாவே கேக்குறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏண்டி லூசு, மென்டலி, பைத்தியம், அறவைக்காடு, என்ன அவமானமா? அது உன் பரம்பரை சொத்துடி. நமக்கு கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய பெரிய மெடிசன். என்னடா கோமியம் தமிழ்ல பேசுற? மாட்டு மூத்திரம் வேற ஒண்ணும் இல்ல. மாட்டு மூத்திரத்தை குடிச்சா ஜுரம் போகுன்றான் ஒருத்தவன். இன்னொருத்தவன் அவன் யாராவன், அவன் பேர் என்ன, எச்சபுரிக்கு ஒருத்தவன், அவன் தான் சைமனா. ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? அவன் என்ன சொல்றாங்க, அவளோட கட்சி வரவரைக்கில இந்த மாட்டு மூத்திரத்தை நொதிக்க வைக்கணுமா. நொதிக்க வச்சு அடிச்சோம்னா, கல்பா அடிச்சோம்னாக்கா குல்பா இருக்கிற நோயெல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு அவனுடைய கட்சியினுடைய ஆய்வறிக்கையில இருக்க வச்சு. மாமோய், உனக்கு மொட்டையெல்லாம் மூல மாமா. அதுமாப்ல சூரிய வெளிச்சம் நேரா படுதுல,
அது நல்லதுதான், அது கொடுக்கணும். நான் வாங்கி எங்க வீட்டுல இருக்கிற செடிகளுக்கு ஊத்துவேன், அது நல்லா வளரும். அதனால அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போக சொல்லுங்க. ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு பூன அளவுக்கு கூட இல்ல. சங்கிங்க ஒன்றே நேரம் புள்ளி எங்க பத்திங்களா? அந்த மாட்டு அந்த மாத்திரத்துலதான் மூத்திரத்துல சொல்லாதீங்க, ஏன்னா அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. மாட்டு மூத்திரத்துல மட்டும் இல்ல, மனுஷ மூத்திரத்துல அவங்க ஒன்றுனா இவங்க. இவன் என்ன ஜாதி, அவன் என்ன ஜாதி, இவன் தமிழனா, அவன் தெலுங்கனா, இவன் மலையாளத்தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டக்குன்னு நேரடியா வச்சு சுவைச்சு அது என்ன இல்ல இதை சொல்றோம். ரொம்ப கேவலப்படுத்துறான். அந்த டெஸ்ட் நாக்குல வச்சு சுவைச்சு இது எந்த யூரின் டெஸ்ட், இது தமிழர் யூரினா அல்லது ஆந்திரா யூரினா மலையாள யூரினா அப்படிங்கறத கரெக்டா வண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டின்னு எடுத்தீங்கன்னா குர்குமினுக்கு இருக்கு, மஞ்சளுக்கு இருக்கு, பூண்டுக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு சர்டன் டிகிரிக்கு இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு நோய் நீக்கும் குணங்கள் இருக்கு. ஆனா சர்வரோக நிவாரணியா இது எல்லாமே அப்படின்னா வந்து கேன்சரையே ஒழிச்சிடலாமே. மாடுகளையா உற்பத்தி பண்ணி எல்லாருக்கும் சார் சர்வரோக நிவாரணி அப்படிங்கிறது இது ப்ரூவன். வந்து உன் அறிவுல ஆணி அடிக்கிற கைடி போன ஒரு நிமிஷம் சார், வெட்டரி டாக்டர் மைக் கொடுத்துறேன். வெட்டரி டாக்டர் கொடுத்துறேன். ஹீ கேன் அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நீங்க சொன்னது எதுவுமே உண்மை இல்ல மேடம். நீங்க ஒரு அனிமலுக்கு வந்து எந்த டாக்ஸின் எடுத்தாலும் யூரின்ல டாக்ஸினே வராதுன்றீங்களா? 100% ராங் இன்ஃபர்மேஷன். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி வெட்டரி டாக்டர், ரிட்டையர்ட் ப்ரொஃபசர். ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் ரிசர்ச் வொர்க். யாருக்குடா படிக்க தெரியல, ஊதா சட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? நீங்க கிர்ன்னு சொல்றீங்களே, இல்ல நீங்க கிர்ன்னு சொல்றீங்களே, சொல்லுங்க சார். அது என்ன பண்ணிருக்காங்கன்னா கிர்னுடைய யூரின் வந்து ஹைலி அசிடிக். அட ஏதோ நம்ம முன்னோர்கள் அப்படி பேசுறாங்கன்னா நானும் பேசினா நீ என்ன பண்ணி? என்னையா முன்னோர்கள், பெரிய முன்னோர்கள் என்ன கரண்ட் கண்டுபிடிச்சானா, பிளேனை கண்டுபிடிச்சானா, இல்ல டெலிபோனை கண்டுபிடிச்சானா? பழைய சோத்தி ஊர்காயும் தின்னுபிட்டு தம் கட்டி பேச கண்டுபிடிச்சான். கால் தோன்றா மண் தோன்றா காலத்தில் கண்ணகையும் கற்பம் களஞ்சியமும் கொளஞ்சியமும் இவர்களை எல்லாம் எப்படியா திருத்துறது? A1ங்கிறது கேசின், அதுல ஆபத்து வருது, குழந்தைகளுக்கு ஆபத்து வருதுன்றது ரா மில்க்ல தான். அது பேஸ்டரைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் A1 இருக்கா, பேஸ்டரைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் A2 இருக்கா, அல்லது நம்ம கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் A1 A2 என்ன ஆகுது? எந்த புரோட்டீன் கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அப்படியே இருக்காது. இல்ல நீங்க ரிட்டையர்ட் டாக்டர் வெட்டினரிங்கிறதுனால நீங்க சொல்றதுல நாங்க ஒத்துக்கணும்னு இல்ல. இது வந்து கத்திரி கொஞ்சம் நீங்க ஒருத்தர் சொல்றத நாங்க ஒத்துக்கணும்னு இல்லவே இல்ல. 1000 பெரியார் வந்தாலும் மாநாடு போட்டாலும் இவங்களை திருத்த முடியாதுப்பா சாமி. அயனாவரத்துல இருக்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் எங்க அயனாவரத்துல இருக்கிற கூப்பிட்டாங்க. என்ன நடக்குது கூத்துன்னு எனக்கு தெரியும். என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். நான் சொல்றது மொத்தம் வந்து ஒரிஜினல் ஆக்சுவல் ஃபைண்டிங்ஸ் ஆஃப் தி ரிசர்ச். படிச்சவன் தான். மாட்டு கோமியம், அதாவது பஞ்சகவ்யம் கோமியம் கொடுத்து இத கியூர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத, டயபெட்டிக் அண்ட் பிபி எல்லாத்தையுமே, சுகர் எல்லாத்தையுமே கியூர் பண்ணிருக்காங்கன்றத நான் சப்மிட் பண்றேன். யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். தன் கருத்தை மெய்ப்பிக்க இவர் அனுப்பிய ஆதாரங்கள் வெறும் தகவல்களும் செய்தி துணுக்குகளும் மட்டுமே, ஆய்வுகள் அல்ல. காலையில நம்ம வீட்டுல எல்லாம் பால் வாங்குவாங்க, காலையில டீ காஃபி குடிக்கிற பழக்கம் உண்டு. இவாள்லாம் எப்படின்னு தெரியலையே. போன் பண்ணி பால்கார்ட்ட போன் பண்ணி, அண்ணே நம்ம வீட்டுக்கு காலைல ஒரு 2 லிட்டர் கோமியம் போட்டிருக்கேன், பசுமாட்டு கோமியம் 2 லிட்டர். மாடு முடிச்சுடா முடிச்சுட எந்திரிச்சொன்னே அடியில வச்சிருங்கோ. ஆமா சுட சுட வேணும். ஆமா என்னடா இது ராராவா? அட கர்ம பிடிச்ச காட்டேரி பிறந்தவனே. அவருடைய கோட்பாடு, அவர் ஒரு கிளாஸ் ரூம்ல போய் பாடம் எடுத்து நீங்க குடிங்கன்னு சொல்லலையல்ல, அவருடைய தனிப்பட்ட ஒரு கோட்பாட்டை சொல்றாங்க. நமக்கு கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய பெரிய மெடிசன்.
இந்த மெடிசினல் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். அதனால சென்னை ஐஐடியினுடைய டைரக்டர் தமிழர்களுடைய பெருமை அடையாளம். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரை தெரியும், அவருடைய சாதனை தெரியும். எனக்கு இந்தியாவில் குவாண்டம் கம்ப்யூட்டர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நம்பர் 1 ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க. அதையும் பாருங்க. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. நோயாளிகளை பார்த்து என்ன நோயின்னு பார்த்து அதுக்கு மருந்துகளை ஞாபகம் வச்சிருந்து அந்த மருந்துகளை எழுதி கொடுத்து அதை போய் வாங்கி கொடுத்து குணமாகறதா வழக்கம். அனாவசியங்கிறேன். அப்ப இனிமே என்ன பண்ணணும்னாக்கா இந்த மாதிரி படிச்சுட்டு உட்கார்றவங்க நேரடியா போனவனையா உனக்கு ஜுரமா பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து மாட்டு மூத்திரம்னு சுத்தி சுத்தி எழுதிட்டு போகலாம் போடுறோம். சரி நான் வரேன். ஒரு நிமிஷம் இதை மட்டும் பார்த்துட்டு போ, அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கு. எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போது நான் டெய்லி கோயில் போக ஆரம்பிச்சேன். ஏன்னா எக்ஸாம் டைம்னால போயிட்டு இருக்கும்போது நான் ஷார்ட்ஸ் தான் போட்டு போவேன். ஆனா என் ஷார்ட்ஸ் வந்து இங்க வரைக்கும் வரும். ஆனா அந்த கோயில் ஐயர் வந்து சண்டை போடுவார் என்னோட, ஷார்ட்ஸ் போட்டு வரக்கூடாது, உமனுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு. பட் நான் வீட்டுல வந்து அதே கேள்வி நான் வீட்டுல கேட்டேன். இப்போ அந்த ஐயர் வந்து டிஷர்ட் இல்லாம ஷர்ட் இல்லாம கோயில்ல இருக்காரு, அது உமனுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்காதா? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.